ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு மதியம் லஞ்சுக்கு சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு வெஜ்ஜில் விருந்து செஞ்சு சாப்பிட்டோம். என்ன காரணம் அப்படின்னா ரொம்ப நாளாக வெறும் நான்வெஜ்ஜே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. இது ரம்ஜானுக்கு அடுத்த நாள். அதனால் தொடர்ந்து என்னன்னு தெரியல, ஒரு வாரமாகவே வெஜ்ஜே சாப்பிடாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி காலையில் எந்திரிச்சதுமே யாருமே சீக்கிரமாக எந்திரிக்கல. ஏன்னா நைட்டு வரக்கு 2 மணி ஆனதுனால யாருமே சாப்பிடவும் இல்லை, எந்திரிக்கவே இல்லை. 10 மணி ஆயிடுச்சு எல்லோரும் எந்திரிக்கிறதுக்கு. அதனால பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு காலையிலேயே எல்லாம் லஞ்சை செய்ய ஆரம்பித்து சாம்பார், அப்புறமா ரசம், முட்டைக்கோஸ் பொரியல், அப்புறமா கொஞ்சம் ஸ்வீட் முதல் நாள் ஸ்வீட் கொஞ்சம் இருந்தது, அது அப்போலாம் இதெல்லாம் வச்சு அப்படி தயிர் இதெல்லாம் வச்சு ஒரு தடபுடலாம் ஒரு விருந்து மாதிரி செஞ்சு எல்லாம் வாழை இலை போட்டு அவ்வளோ சூப்பராக சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கல, சரின்னு சொல்லி பர்ச்சேஸுக்கு கிளம்பிட்டு இப்போ தான் சேர்ந்தோம். சரி, உடனே எனக்கு நாளைக்கு கிளம்புறதுனால அவசரமாக நான் ஒரு ஸ்நாக் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். என்னென்னா முறுக்கு செய்ய போகிறேன். அதுவும் குச்சி முறுக்கு தான் செய்ய போகிறேன். நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம். ஆனாலும் இன்றைக்கி நான் செய்கிறது கொஞ்சம் ஸ்பெஷலாக ஒரு நபருக்காக செய்கிறேன். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாக்காக தான். பிரியாவுக்கு நான் செய்கிற அந்த குச்சி முறுக்கு பொட்டுக்கடலை முறுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, போகிறோம் இல்லையா, நாளைக்கு வளைகாப்புக்கு ஊருக்கு கிளம்புறோம், அதனால செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முறுக்கு தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி சரி பேசிட்டு ரொம்ப வேர்க்குது, பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் முறுக்கோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எவ்வளோ போடுறேன், என்னென்ன அளவில் போடுறேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோதான், அடுத்த ப்ராசஸ்க்கு போயிடலாம். 1 கிலோ அளவுக்கு பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். அடுத்து பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா 1/4 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு 2 கிராம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதிரி 1/4 கிலோ அளவுக்கு பொட்டுக்கடலை. நீங்கள் மாவு பாத்திரத்தில் கணக்கு வச்சிங்க அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா 1 கப் மாவு எடுத்துகிட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து பவுடர் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவில் செஞ்சாலும் நீங்கள் ஒரு கிலோ கணக்கு இல்லாமல் ஒரு பாத்திரத்தில் போட்டு அளந்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வேலை சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போ பவுடர் பண்ணி ஜலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த திப்பி திப்பியாக இருக்கும் பாருங்கள். எப்போயுமே பொட்டுக்கடலை அரைச்சோன்னா லாஸ்ட்டில் அந்த திப்பி திப்பியாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம நல்லா நைஸாக ஜலிச்சு எடுத்துக்கணும். இல்லைன்னா நம்ம எண்ணெயில் போடுறப்ப என்ன ஆகும்னா லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி திப்பி திப்பியாக இருந்தாலும் நம்ம புளியறதுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும். அதே போல் எண்ணெயில் போட்டாலும் கொஞ்சம் வெடிக்கும். அதனால் இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துடணும். 2 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். அடுத்து பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூளும் ஒரு ஸ்பூன், நல்லா 1 கிலோவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து லைட்டாக கொஞ்சம் கலர் வந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கலர் வேணாம், வெள்ளையாகவே இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்க வேண்டாம். ஏன்னா மிளகாத்தூள் சேர்த்தா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்துட்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். நாங்கள் முறுக்கு 2 வெரைட்டியில் செய்யணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். ஆனாலும் டைம் பத்தலை. ஏன்னா இப்போ தொடர்ந்து ரம்ஜான் இதில் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால அதிகமாக எங்கேயும் ஒரு வேலை எக்ஸ்ட்ரா செய்ய முடியல. அப்படியே இதில் அலைச்சல்லையே இந்த ஒரு வாரமும் போயிடுச்சு. அதனால் கடைசி நேரத்தில் விடிய காலையில் கிளம்ப போகிற ஊருக்கு சாயங்காலம் உட்காந்து நான் முறுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு குழிக்கரண்டியில் நல்லா வெதுப்பாக நம்ம முறுக்குக்கு ஒரு பக்கம் எண்ணெய் காய வச்சுருப்போம் இல்லையா, அந்த எண்ணெயை நல்லா 1 கரண்டி அளவுக்கு, 1 கரண்டி 1.5 கரண்டி அளவுக்கு, நம்ம பெரிய கரண்டியில் 1 கரண்டி 1.5 கரண்டி அளவுக்கு எடுத்து ஊற்றி அதையும் நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப சூடு பண்ணாமல் வெதுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா எண்ணெயை ஊற்றி கலந்தாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு நம்ம கடைசியில் சரி பார்த்துக்கலாம். இப்போ மாவு போடுறப்போ உங்களுக்கு உப்பு சரி பத்தலை அப்படின்னா கடைசியில் உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். பார்த்து தண்ணி ஊற்றுங்க. நீங்கள் பாட்டுக்கு எடுத்து மொத்த தண்ணி ஊற்றி விட்றாதீங்க. அதனால் கம்மியாக தண்ணி ஊற்றணும். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப கெட்டியாலாம் இருக்கக்கூடாது. அப்படியே நம்ம அமுத்தினோம்னா நல்லா அமுந்தி வரணும். அந்த மாதிரியான ஒரு பக்குவத்தில் தான் நம்ம மாவு பிசையணும். அதே போல் நம்ம முறுக்கு குழாயில் பார்த்திங்கன்னா நான் எண்ணெயெல்லாம் தடவி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெயும் ஒரு பக்கம் காஞ்சிக்கிட்டு இருக்குது, ரெடியாக போட்டு புழிஞ்சிருவோம். முள்ளு முறுக்கு செய்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியான வேலை. அந்த மாவு பிசைகிறது மட்டும்தான் நம்ம பக்குவமாக பிசைஞ்சு எடுக்கணும். அதுதான் நமக்கு ரிஸ்க்கான வேலை. மற்றபடி புளிகிறது ஈஸியாக சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அளவு கரெக்டான அளவில் எடுத்து உப்பு எல்லாம் கரெக்டாக சேர்த்து பண்ணுறதுல தான். இப்போ நான் பண்ண அளவு நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா ஈஸியாக ட்ரை பண்ணுங்கள், சரியா? இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். பார்த்திங்கன்னா
எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்ப்போம். எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா இப்படி முறுக்கு நம்ம போட்டதுமே மேலே எலும்பி வரும் பாருங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கு. இந்த மாதிரி உடையாமல் வந்ததுனாலே சூப்பரான முறுக்குக்கு நம்ம மாவு பிணைஞ்சிருக்கோம். என்னென்னா நம்ம முறுக்கு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா கலந்து விடக்கூடாது. ஏன்னா அப்புறம் எண்ணெயில் மொத்தம் மாவும் கரைஞ்சி போயிடும், அப்புறம் முறுக்கு கூலாயிரும். அதனால போட்டு அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் ஒரு 30 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் கொஞ்சம் கலந்து கொடுக்கலாம். சரியா? இப்போ போட்டது ஆச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்பயே ஒன்று சேர்ந்துருச்சு. அப்படியே ஒரு டைம் வந்து திருப்பி போட்டுடலாம். 2 பக்கமும் இந்த மாதிரி திருப்பி போட்டு அந்த நுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா வருது பாருங்கள், அந்த நுரை அடங்கணும். அப்போ தான் முறுக்கு வந்து நல்லா எண்ணெயெல்லாம் அந்த ஈரப்பதம்லாம் போய் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போயே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது மொறுமொறுப்பாக கிடைக்காது. அதனால கொஞ்சம் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். ரொம்பவும் கலர் வந்து ஆச்சுன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக மாறிடும். அதனால இந்த பக்குவத்தில் எடுத்தோம்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம முறுக்கு உலக்கு வந்து சின்னது, அதனால தான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இதே பெருசாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக போட்டு எடுக்கலாம். ஒரே சட்டி இதை போட்டு முறுக்கு ஃபுல்லாக ரெடி. இது ஃபுல்லாக இருந்துச்சு. சரி, அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்த டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு மீதி இங்கே இருக்குது. அப்புறமா இங்கே கொஞ்சம் நம்ம கோபிக்காக்காக கவரில் போட்டு வச்சுருக்கேன். சரி, இவங்களுக்கு வந்து ட்ராவலில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு தேவைப்படுச்சுன்னா கொஞ்சம் இருக்கட்டும்னு சொல்லி கொஞ்சம் வச்சுருக்கேன். கோபிக்கா கொஞ்சம், எங்களுக்கு கொஞ்சம். அப்புறமா இது வந்து இந்த டப்பா ஃபுல்லாக அங்கே. சூப்பராக இருக்குது. நல்லா சாஃப்டாக முறுக்கு, சாஃப்டாக அப்படியே மொறுமொறு வாயில் வச்சதுமே அப்படியே மொறுமொறுன்னு போகுது. நேற்று முறுக்கு செய்கிற வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்படியெல்லாம் எடுத்து வச்சு கிளம்புறது 11 அடுத்த நாள் காலையில் கிளம்புறது மணி 11 மணி ஆயிடுச்சு. 11 இல்லை 11:30 ஆயிடுச்சு. இதுக்கிடையில என்னன்னா எனக்கு உடம்பு வேறு சரியில்லை. நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அப்படியே அங்கேருந்து அப்படியே கிளம்புற மாதிரி தான் பிளான் பண்ணி அப்படியே கிளம்புறோம். இருமல் வேற. என்ன பிரச்சனைனா உடம்பு ரொம்ப சரியில்லை. அப்படின்னா ஊருக்கு போகிற பிளான் எல்லாமே போட்டாச்சு. திடீர்னு வந்து இருந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்தால் அது நல்லா இருக்காது இல்லையா? சரி, சங்கடமாக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் டைமில் உடம்பு சரியில்லை, போக முடியல அப்படின்னு நினச்சா அப்புறம் சங்கடமாக போயிடும் இல்லையா? அதனால சரி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ வந்து நான் எப்பயுமே ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இன்னும் நாங்கள் கவுண்டம்பாளையத்தை விடலை. அதே ஆஸ்பத்திரி, அதே டாக்டர், அவர்கிட்ட தான் இன்னும் போய்கிட்டு இருக்கோம். இங்கே இந்த பக்கம் வந்து கூட எந்த டாக்டர்கிட்டையும் போகிறது கிடையாது. அங்கே எதுக்கெடுத்தாலும் நாங்கள் கவுண்டம்பாளையத்தில் இருக்க டாக்டரை பார்க்குறதுக்கு தான் கிளம்பிடுறது. இப்போ அங்கே போயிட்டு தான் ஆஸ்பத்திரியில் போய் ஏதாவது அதுக்கு உடம்புக்கு சரி என்னதான் நம்ம வீட்டில் இருக்கிற மாத்திரை மருந்து எல்லாம் குடித்தாலும் ஆஸ்பத்திரியில் போய் ஃபீஸை டாக்டருக்கு கொடுத்துட்டு வந்தால் மட்டும்தான் உடம்பு வந்து சரியாகுது. இல்லைன்னா அது வரைக்கும் நம்ம உடம்பு சரியா எத்தனை நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும். அவங்க கிட்ட ஃபீஸ் கொடுத்துட்டு வெளியில வந்தாலே சரியா போயிருது. அது நம்மளோட மனப்பிரமையா இல்லை எல்லாருக்கும் அப்படி நினைக்குதா இல்லை என்னோட மனப்பிரமை அப்படி இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. அதிகமாக மூச்சு வாங்குது பேசினாலே. அதனால பாவம் அவங்களுக்கு பேச முடியல. ஏமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் சரியாயிருமா? ஆஸ்பத்திரி போனால் சரியாயிரும். அதிகமாக இப்போ எல்லாம் என்னன்னா அது 2 வார்த்தை சேர்த்தா போல பேசினாலேவும் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது. அப்புறம் நரம்பு வந்து அடிக்கடி இழுக்குது. இந்த கை நரம்பு, கால் நரம்பெல்லாம். என்னமா போற இடம் ரோடு பிளாக்கா இருக்கு. அதுதான் பாரு, எல்லா பக்கமும் எல்லாமே கை கால் எல்லாம் இழுக்குது, மூச்சு விட முடியல. இந்த மாதிரி நிறைய பல பிரச்சனை இருக்கு. முதல்ல இப்ப இருக்க சொல்யூஷன் என்னன்னா அந்த இருமல், சும்மா இருமல் வந்துகிட்டு ஒரு மாதிரி மூச்சு விட முடியல. அதுக்கு மட்டும் போய் பார்த்துட்டு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம மற்ற ட்ரீட்மெண்ட் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு தான் இப்போ நம்ம ஆஸ்பத்திரி போகிறோம். எங்கே போகிறோம் ஏது போகிறோம்? சிவாங்க வந்து நாங்கள் எல்லாரும் ஒரே டைமில் கிளம்புறது தான் பிளானு. அவங்க வந்து முன்னாடியே போக சொல்லிட்டு நான் ஆஸ்பத்திரி போயிட்டு பின்னாடி வரேன்னு சொல்லிட்டதுனால அவங்க முன்னாடி நீங்கள் போங்க, நாங்கள் அவங்களும் இருக்கிற இந்த ஆஸ்பத்திரிக்கு எல்லாருமே போய்க்கலாமா அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் அந்த போகிற நேரத்தில் வந்து தடங்கள் மாதிரி இருக்கக்கூடாது, எல்லாரும் கிளம்புங்க, நீங்கள் முன்னாடியே போங்க, பின்னாடி 1 மணி நேரத்தில் நாங்கள் வந்துடுவோம்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி கிளம்பிட்டாங்க. இப்போ தான் 1/2 மணி நேரம் ஆச்சு அவங்க கிளம்பி. பின்னாடியே நாங்களும் கிளம்புறோம். அவ்வளோதான். நான் செஞ்சிருந்த இந்த முறுக்கு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தட், ஈஸியாக பிகினர்ஸ் கூட இந்த முறுக்கு செய்யலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்களும் அடுத்து வந்து பிரியா வீட்டில் போய் பார்க்கலாம். பாய். பாருங்க எப்போ வர சொன்னா எப்போ வராங்க. நாங்க முன்னாடி வாங்க, அவங்க பின்னாடி வராங்க. ஆயா நீ நின்று என்னங்க எலெக்ஷனுக்கு வந்தாலும்
ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு முடியாம வந்துருக்காங்க. ஒரு நாள் ஊட்டிக்கு போய் வந்து ஃபீவர் வந்துச்சு. உட்காருங்க உட்காருங்க